Hello children, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter 4 using Python libraries type C question number 2 பார்க்க போறோம். இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். user defined மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். அதுல இருக்கக்கூடிய functions என்னன்னா mail to conversion chart இருக்க போகுது. ஒரு மெயில்ல கொடுத்தீங்கன்னா அது கிலோமீட்டரா கன்வர்ட் பண்ணும். கிலோமீட்டர் வந்து மெயிலா கன்வர்ட் பண்ணும். feet inches feet ஆவும் கன்வர்ட் பண்ணக்கூடிய functions இருக்க போகுது. நம்ம டைரக்ட்டா வந்து அந்த functions யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ண போறோம். இப்போ ப்ரோக்ராம் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணனும். யூசர் டிஃபைன்ட் மாடியூல் கிரியேட் பண்ணனும். அது எப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம def ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். மெயில் டு கிலோமீட்டர். மெயில் டு கிலோமீட்டர்ல ஆர்குமென்ட் என்ன பாஸ் பண்ண போறேன்? மெயில்ன்ற ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் நான் என்ன அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ண போறேன்னா மெயிலை வந்து கிலோமீட்டரா கன்வர்ட் பண்றதுக்கு 1.609344 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு மெயில் வந்து கிலோமீட்டரா மாறிடும். ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், கிலோமீட்டர் டு மெயிலுக்கும் அதே மாதிரி கன்வர்ஷன் பண்ணணும். கிலோமீட்டர் டு மெயில், இங்க இன்புட்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி இங்க கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிலோமீட்டர் டிவிஷன்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு வந்து feet to inches to feet. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து feet to inches, ஆர்குமென்ட் வந்து feet. அப்புறம் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது வந்து feet into 12. Next inches into feet, inches to feet. இதுல வந்து inchன்றது தான் வந்து ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறோம். ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆவறது வந்து inch divided 12. இப்போ நம்ம ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்றது வந்து பைத்தான் இருக்கிற லொகேஷன்ல தான் சேவ் பண்ணணும். வேற எங்கேயா சேவ் பண்ண போறீங்க. ஓகே, சோ லென்த் கன்வர்ஷன் நம்ம சேவ் பண்ணுவோம். length conversion.py. ஓகே, சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இதை க்ளோஸ் பண்றேன். இந்த மாடியூலை நான் வந்து என்னோட ஃபர்தர் ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுதுன்னா கன்வர்ஷன் பண்ண போகுது. இந்த மாடியூல் இருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ல நான் கன்வர்ஷன் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் வந்து மாடியூலை இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் length conversion import பண்ணியாச்சு. இப்போ டைரக்ட்டா அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து யூஸ் பண்ண முடியும். length conversion dot mail to kilometer, ஆர்குமென்ட் வந்து ஒரு 3 மெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு கிலோமீட்டர்னு காமிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3 மெயில் வந்து 3 மெயில்னு கொடுத்துருக்கேன். அது கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு 4.828032 வந்திருக்கு. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா மெயில் டு கிலோமீட்டர் கன்வர்ஷனுக்கு எதுவுமே பண்ணல. நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் மாடியூல்ல. அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரோம். அவ்வளவுதான். இது வந்து யூசர் டிஃபைன்ட் மாடியூல் டாட் feet to inch. feet to inch வந்து 5 நான் இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணா length inches ஆக்சுவலா அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கும்போது வந்து கரெக்டா கொடுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 60 inches நம்மளுக்கு வந்துச்சு. Thank you children. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபர்தர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.